நமச்சிவாயம். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர், வாராகியின் ஆசீர்வாதம். ஜெய் வாராகி. சனி பெயர்ச்சியால் வரும் யோகங்கள். சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. இந்த சனி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு மிகப்பெரிய சத்தத்தோடு இந்த சனி பெயர்ச்சி நடக்குது. இன்னும் சனி பெயர்ச்சி நடக்கல. மார்ச் 6ஆம் தேதி நடக்குதுன்னா சனி உள்ள வர போறாருன்னா பெரிய வெடி வெடிச்சு அங்க பாத்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் வார் நடக்குது. அப்போ சனி டிரான்சிட் ஆகிறதுக்கு முன்பாக, டிரான்சிட்டே நடக்கல, அதுக்குள்ள ஒரு 10 நாள் முன்பாகவே யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. சத்தம் எங்க பார்த்தாலும் சத்தம், வெடி சத்தம். அது ஈரானோட நிக்குதா இஸ்ரேலோட நிக்குதான்னு இல்ல, சுத்தி இருக்கிற அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் பாதிக்குது. தப்பு செஞ்சவங்க தப்பு செய்யாதவங்க எல்லாரும் போய் சகட்டு மேற்கு உள்ள மாட்டுறாங்க. மாட்டினவங்க பூரா அங்க சிக்கலா மாட்டிக்கிறாங்க. அப்ப இந்த கடுமையான சூழ்நிலை, அதே சமயத்துல பொருளாதார வீழ்ச்சி, கடுமையா பொருளாதாரம் மாறப்போகுது வேர்ல்டு வைடு. அப்ப இதெல்லாம் இந்த டிரான்சிட்டோட, சனி பகவானுடைய இந்த டிரான்சிட்டோட காரணங்கள் தான். அப்ப இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்திற்கே இவ்வளவு மாற்றங்கள் தருதே இந்த சனி பெயர்ச்சி. இவ்வளவு கஷ்டத்துல நாம உள்ள போய் ஏதாவது ஒரு எடுத்துன்னு வந்துடும், ஒரு அதிர்ஷ்டத்தை எடுத்துட்டு வர முடியுமா? நம்ம உள்ள போய் ஏதாவது கொஞ்சம் நன்மையை எடுத்துக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு ரிசர்ச். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சியால் இல்ல சனி தரும் யோகம், இதுல என்ன உள்ள யோகம் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாருங்க, ஜென்ம சனி நடக்குது. இந்த ஜென்ம சனியில எங்களுக்கு என்ன சாமி யோகம் வந்துடும்? ஜென்ம சனி நடக்குது, இந்த ஜென்ம சனியில எங்களுக்கு என்ன சாமி யோகம் வந்துடும்? நிச்சயமா யோகங்கள் இருக்கு சார். இந்த சனினாலே எல்லாரும் பாவத்துவம், கர்மா, ஒரு இருட்டு, திருட்டு, பொய், களவு, மறைமுகம், மாந்திரீகம், செய்வினை, நோய், கடன், எதிரி, இப்படியே எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே சனி பகவான் தான் ஆயுள், ஆரோக்கியம், ஆயுள் அபிவிருத்தி செய்வது, நல்ல பலசாலியா இருப்பது, தைரியசாலியா இருப்பது, போச்சுனாக்கா அவனுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பது, கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம், ராஜ வாழ்க்கை, பெரிய அதிகாரங்கள், ஒரு கவுன்சிலர் ஆகணும்னா கூட, அல்லது ஒரு கமிஷனர் ஆகணும், அல்லது ஒரு நல்ல நிலைமைக்கு போஸ்டிங் வரணும், சனி பகவான் தான் முக்கியம். அப்ப சும்மா ஜென்ம சனின்னு எல்லாரும் மீனராசியை சொல்லி பயமுறுத்துறாங்க. அப்படி கிடையாது. இந்த முறை மீன ராசியில அதிகமான எம்எல்ஏக்கள் நமக்கு கிடைக்க போறாங்க. பாருங்க, நீங்க வேண்டுமானா துணிஞ்சு நில்லுங்க. அதே போல லோக்கல் எலெக்ஷனாக இருக்கலாம், அல்லது உங்க பார்ட்டியில உங்களுக்கான பதவிகளாக இருக்கலாம். ஒரு செயலாளர், வட்ட செயலாளர், அல்லது ஏதோ ஒன்று ஒன்றியம், மாவட்டம், மாவட்டத்துக்கு கீழே கிளை, கழகம். சார், நல்ல போஸ்டிங் கிடைக்கக்கூடிய யோகம். மீனராசி என்பவர்கள் இந்த சனி தரும் யோகத்தில் உங்களுக்கு என்ன யோகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். மெயினா அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கும், அரசியல் அதிகாரங்கள் கிடைக்கும், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. அதே போல தொழில் அமைப்புகள்ல நல்ல வெற்றி, அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள், அங்க ஒரு யூனியன்ல நிற்கிறது, அல்லது சர்வீஸ் மைண்டடா இருக்கக்கூடியவங்க, லயன்ஸ் கிளப், அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டடா வச்சு நடத்தக்கூடியவங்க, இன்னும் கூட அதை நிறைய மனிதாபிமானமா செய்யக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ், இது போல உள்நாடுகள் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய பொதுவான போஸ்டிங் இருக்குமே ஆனால், போட்டிகள் இருக்குமே ஆனால், அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும், உயர் பதவிகள் கிடைக்கும். அரசு அதிகாரிகளாக இருப்பீர்களே ஆனால் இன்னும் கூட பதவி உயர்வுகள் உங்களை தேடி வந்து சேரும்.
ஒரு அரசாங்கத்துடைய சப்போர்ட் கிடைக்கும். பெரிய அதிகாரிகள், மினிஸ்டர்ஸ், அப்புறம் அமைச்சர் பெருமக்கள், இவங்களுடைய அதிகாரங்கள் உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். மீனராசி அன்பர்களே, பெரிய உயர் அதிகாரிகளுடைய தொடர்புகள், அவங்களுடைய ஆதரவு, பேராதரவு உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் அன்பர்களுடைய பேராதரவு உங்களுக்கு கிடைக்கும். அப்ப குடும்பத்துல இருக்கிறீங்க, குடும்பத்துல யாரு பெரியவங்களோ, யார் பேசி சொன்னா கேட்பாங்களோ, அவங்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மீனராசி என்பது இதெல்லாம் உங்களுக்கு யோகமாக அமைகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்து எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு சொத்து பத்து சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம், அதிர்ஷ்டமாக இருக்கலாம், அல்லது திருடு போன பொருட்களாக இருக்கலாம். இதெல்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய காலம். இதெல்லாம் மறுபடியும் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு. மெயினா இந்த திருட்டு சம்பந்தப்பட்ட திருடு போன பொருட்கள், அது கம்பெனிலயா இருக்கலாம், இல்ல வீட்லயா இருக்கலாம். சில இடங்கள்ல ஆர்வடங்கள் கேட்பது உண்டு, கீழே வேலை செஞ்ச நபர்களாக இருக்கலாம். அவையெல்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மீனராசி அன்பர்களே, அதே போல வருமானங்கள் கைகூடும். நல்ல வருமானம் இருக்கும். ஒரு பெரிய வருமானம் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு 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 சின்ன ஒரு கோடீஸ்வர யோகம், அதை கூட உங்களுக்கு சொல்லலாம். சனி குரு தொடர்பு. என்ன சாமி, நீங்க எல்லாரையும் மாதிரி நீங்களும் கோடீஸ்வர யோகம்னு சொல்றீங்க? நிச்சயமா மீனராசி அன்பர்களே, நீங்க ஒரு தள்ளு வண்டியில கடை வச்சிருக்கீங்க, டெய்லி ஒரு 5,000 பிசினஸ் பண்றீங்க, நிச்சயமா உங்களுக்கு ஏதோ ஒரு வளர்ச்சி காத்திருக்குன்னு அர்த்தம். அப்ப அத போல ஒவ்வொரு மீனராசி, உங்களுக்கு உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மீனராசிக்கு சனி பகவானால் ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. இது அதிர்ஷ்டம் எனக்கு உண்டா, எனக்கு நடக்குமா? நான் இந்த மாதிரி ஜெர்மன்ல இருக்கேன், சிங்கப்பூர்ல இருக்கிறேன், நான் இந்த அதிர்ஷ்டம் எனக்கு உண்டா? நான் தப்பிக்க முடியுமா? நான் வந்துருவேனா? இந்த கஷ்டத்துல இருந்து நான் தப்பிச்சிருவேனா? கண்டிப்பா ஜெயிப்பீங்க, கவலையப்படாதீங்க. வராகி இருக்காங்க, நான் இருக்கேன், வழிகாட்டுவதற்கு குருநாதர் இருக்காரு. கண்டிப்பா ஜெயிப்பீங்க, நல்லதே நடக்கும். உங்க பிறப்பு ஜாதகம் முக்கியம்.